வணக்கம். இப்போ செய்ய போகிறது சேனைக்கிழங்கு வறுவல். இந்த சேனைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு நான் ஒரு 150 கிராம் சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் சூடான உடனே அதில் கசகசாவை போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அடுத்து துருவின தேங்காவை போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்ல தேங்காய் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கசகசா தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா கொதித்த உடனே அந்த சேனைக்கிழங்கை போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கடாய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடான உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கசகசா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 1 டீஸ்பூன் இப்போ கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மசாலாவை கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணியை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை வதக்கி விட்டு அடுத்து மீதி இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா அந்த மசாலா வேகட்டும். இப்போ நல்லா மசாலா சுருங்கின உடனே வேக வச்சிருக்க அந்த சேனைக்கிழங்கை சேர்த்து உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலாவில் சேனைக்கிழங்கு நல்லா வறுவல் மாதிரி சுருங்குற வரைக்கும் வச்சுருக்கணும். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.